Hello guys, welcome back to my channel Reichel's Artistic Lifestyle. So in the video la neenga paaka poradhu what's inside my college bag. So I'm super excited to do this video because nariya per vandu the video senjirukanga. So college bag kulla enna irukku na enna carry பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. Guys, நம்ம வீடியோட ஆடியோ வந்து கொஞ்சம் போரா இருக்கு, இல்ல சுத்தமா வந்து கேட்கல, ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்றீங்க. நான் வந்துட்டு சவுண்டா பேசணுன்ற விஷயத்தை மறந்து போயிடுவேன் சம்டைம்ஸ் வந்து எவ்வளோ சவுண்டாக பேசினாலும் அதில் கம்மியாக தான் கேட்குது. ஸோ தட் ஏர்போர்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது, இந்த வீடியோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மற்றதை விட கொஞ்சம் வால்யூம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இனிமேல் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து போட்டு பேச ட்ரை பண்ணுறேன். I'll show you my bag. So yeah, this is my bag. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஹேண்ட் பேக் தான் வந்து கேரி பண்ணுறேன் காலேஜ்க்கு. பிஃபோர் காலேஜ் நான் ஒரு நாள் கூட ஹேண்ட் பேக்லாம் வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு போனது கிடையாது. ஐ டென்ட் ஈவன் ஹாவ் அ ஹேண்ட் பேக். ஸோ ஸ்லிங் பேக் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கே நான் வெளியே போனேன் எப்போனா அதுவுமே நான் சம்டைம்ஸ் எதுவுமே கேரி பண்ணால் நான் பாட்டு அப்படியே போவேன், மொபைல் மட்டும் கையில் வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன். காலேஜ் வந்ததுக்கப்புறமா காலேஜ்க்குன்ட்டு ஒரு பேக் நார்மல் ஸ்கூலில் வாங்குவோம்ல, அதிலே கொஞ்சம் ஸ்டைலாக கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கினேன். பட் வந்துட்டு எனக்கு அதை விட இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு யூஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ கைஸ், நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இல்லை, நான் பெருசாக எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே ஆட் பண்ணல. யூஸ்வலாக நான் என்ன கேரி பண்ணுவனோ அதுதான் வந்துட்டு இந்த பேக்கில் வந்து வச்சுருக்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ திஸ் பிராண்ட் இது வந்துட்டு லாவி. ஸோ நான் வந்துட்டு அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன் இந்த பேக் ஆஃபர் டைமில். ஸோ யா, ஆக்சுவலி இது வரைக்கும் எந்த ஒரு குறையும் இதில் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி எல்லாமே. ஸோ ஒன்றுனா உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ உள்ளே வந்து திங்ஸ் இப்படி தான் இருக்குது. ஐ ஹோப் இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு உள்ளே வந்துட்டு ஒரு சேஃபான ஒரு ஜிப் இருக்குது. ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு தான் இது. தென் வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேக். இது ஆக்சுவலி டோட் பேக் மாதிரி ரொம்ப பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸை. ஸோ உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் அந்த 2 டிவைடர் மாதிரி இருந்துச்சுல, 2 டிவைடரில் இந்த செக்ஷன் மாதிரி அதில் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். ஒரு லிப் பாம் வச்சுருக்கேன் கைஸ். ஸோ இது ஒரு ப்ளூ ஹெவனோட ஒரு லிப் பாம், ரேண்டமாக ஏதோ ஒரு லிப் பாம் எமர்ஜென்சிக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் சொல்லி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சானிடைசர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பென். கைஸ், சம்டைம்ஸ் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பவுச், அதில் எல்லாமே பென்சில் பென் எல்லாமே எடுத்துகிட்டு போவேன். சம்டைம்ஸ் இந்த பென்சில் பென் ரப்பர் இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த டிவைடர் ஏதோ ஒரு ஜிப்பில் வந்து போட்டு போயிடுவேன். பவுச்செல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போக மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து எக்ஸாம் டைமில் எஸ்பெஷலி ப்ராப்பராக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி இந்த பென் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி, ரோரிட்டோ மேக்ஸ்ட்ரான். ஸோ மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுவேன், நார்மல் ஜெல் பென்ஸும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் இருக்குது. அடுத்தது என்னோட காலேஜ் ஐடி கார்டு. ஸோ ஐடி கார்டு இருக்குது. அதுக்கப்புறமா ஆல்வேஸ் பேக்லேயே வச்சுருவேன், பிகாஸ் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தொலையும் மறந்துடுவோம். ஸோ அதனால் அதே மாதிரி நான் வந்துட்டு வாட்சையும் என் பேக்லேயே வச்சுருவேன், பிகாஸ் வாட்சையும் நான் மறந்துட்டு போவேன் பயங்கரமாக டைம் ஆயிடுச்சுன்னா. ஸோ யா, ஐ ஹாவ் மை வாட்ச். இந்த வந்தோடனே இதிலே போட்டு இதிலே வைப்பேன். இட்ஸ் நாட் சேஃப். இது வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் வாட்ச் எல்லாம். பட் நான் அந்த மாதிரி தான் வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மறந்துடுவேன்றனால. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாஸ்க். ஏன் இப்படி கசங்கி போயிருக்குன்னு தெரில. ஸோ எப்பவுமே வந்துட்டு 2-3 மாஸ்க் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருப்பேன். தென் ஐ ஹாவ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் கிளிப்ஸ். ஸோ இந்த மாதிரி இது சாம்னா ஸ்டோரில் வாங்கினேன்ல, ரீசெண்ட் வீடியோவில் காமிச்சிருந்துருப்பேன். ஸோ இது வந்துட்டு வேறு ஏதோ ஒரு கடையில் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஒரு 2-3 வச்சுருப்பேன் எப்பவுமே, பிகாஸ் நான் போட மறந்துட்டு போவேன். ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு இதை போட மறந்துட்டு போவேன். ஸோ சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1-2 டிக்டாக் கிளிப்ஸும் அங்கங்கே எங்கன்னா வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட இதெல்லாமே இந்த குட்டியாக இருக்குல்ல அந்த ஸ்பேஸில் வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோட இது கைஸ் கேல்குலேட்டர். ஸோ யா, ஐ ஹாவ் மை கேல்குலேட்டர். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக வேறு இருக்குது, அதனால் இந்த மாதிரி போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு
இது வந்து அந்த பபிள் ராப்பர்லேயே வந்து போட்டு வச்சுருக்கேன். அது அழகாக பவுச் மாதிரியும் இருக்குது. ஸோ யா, எப்போவுமே மேக்ஸிமம் கேல்குலேட்டர் எடுத்துகிட்டு போவேன். நார்மலாக எடுத்துகிட்டு போவேன். அந்த சயின்டிஃபிக் எது அந்த நேரத்தில் தேவைப்படுதோ அதை எடுத்துகிட்டு போவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு என்னோட இது பேட் கைஸ். ஸோ பேட் வந்து நான் அந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுருக்கேன். பிகாஸ் அப்படியே வந்து டைரெக்டாக பேடெல்லாம் நம்ம பேக்குள்ளே போட்டு வச்சோன்னா அதில் எதனா கொஞ்சமாச்சும் டஸ்ட் இருக்கும், எதனா இருக்கும், அதில் அது படும். ஸோ ஐ டோன்ட் லைக் இட். ஸோ மாதிரி தனியாக நீங்களுமே ஒரு கவர், இது வந்துட்டு ஏதோ ஒரு ரேண்டம் பிளாஸ்டிக் கவர், ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு கவரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அது இதுக்குன்ட்டு வந்து பவுச்லாம் க்யூட்டாக விற்கிறாங்க போல். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரோட வீடியோவில். பட் நான் போகிற அப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்று கிடைச்சதே கிடையாது. நானும் தேடுவேன் க்யூட்டாக அந்த மாதிரிலாம் கிடைக்குமான்னு. நமக்கு எங்கே அதெல்லாம் கிடைக்குது, எங்கே விற்கிறாங்க, எங்கே வாங்குறாங்கன்னே எனக்கு தெரியாது. ஸோ நமக்கு ஏற்றது ஏதோ போட்டு ப்ரொடெக்ட் பண்ணோன்ட்டு ஒரு கவரில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி என்னோட நோட் புக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் கைஸ். ஒரு 3 ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸ்மால் ரஃப் நோட்டும் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நோட்டும் 2-3 இருக்கும். அன்றைக்கி டைம் டேபிளை பொறுத்து மேக்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸ், இல்லை வேறு என்ன பேப்பர் இருக்கோ, ஹெச்ஆர்எம் இருந்துச்சுன்னா ஹெச்ஆர்எம், இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவேன். ஸோ அந்த டைம் டேபிள் மேக்ஸிமம் எல்லா நாளும் இருக்கும். அதுவும் ரெண்டு சப்ஜெக்ட்க்கு ஒரு நோட் போட்டிருப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கும் கம்பைண்டாக. ஸோ எப்போவுமே பேக்கில் தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன கிளாஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, this is English classwork. Yeah, I hope you can see. So materials எல்லாமே வந்து இதில் இருக்குது. சம்டைம்ஸ் நான் இதில் என்ன தெரியுமா கைஸ் வச்சுருப்பேன், ஃபைல் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஜெராக்ஸ் இப்போ காமிச்சல, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னா, கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த ஃபைலில் போட்டு அதுக்கப்புறம் அதை பேக்கில் போட்டுப்பேன். இந்த பேக் எல்லாமே வந்து நம்ம கேரி பண்ணலாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோட ஒரு பர்ஸ், வாலெட், எப்படி வேணால் சொல்லிக்கலாம், வேலெட்டோ பர்ஸோ ஏதோ ஒன்று. இது எதுக்குன்னா பேசிக்லி நான் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரே ரீசன் மை மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், அப்படியே டைரெக்டாலாம் பேக்கில் போடுறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு பர்ஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இது ட்ரெயின் பாஸு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு மேலே வேறு எதுக்கு மொபைல் இருக்கும் இதில், எப்போவுமே அந்த மொபைல் வச்சுருப்பேன். ஸோ மொபைல் வந்து கொஞ்சம் பேக்லேயே இருக்க போகுது, காலேஜ் போன பேர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தட் இதில் வச்சிட்டோன்னா அப்படியே ப்ரொடெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய வாட்டர் பாட்டில், தண்ணி இருக்குது கொஞ்சம். ஸோ இதுதான் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி குட்டியாக தான் எடுத்துகிட்டு போவேன், அங்கே போய் ரீஃபில் பண்ணிப்போம். ஸோ எஸ், இது இல்லாமல் என்ன இருக்கும்னா லஞ்ச் இருக்கும் எப்போவுமே. அஃப்கோர்ஸ் லஞ்ச், ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று பேக்கில் இருக்கும். சாக்லேட்லாம் பெருசாக எடுத்துகிட்டு போக மாட்டேன். இந்த மாதிரி எதனா ஒரு ஸ்நாக்ஸோ லஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது என்னோட அம்ப்ரெல்லா. இப்போ வந்துட்டு இது ரெய்னி சீசன்றனால ஐ எம் ஷோயிங் திஸ் டு யூ. இல்லைனா இருக்காது பேக்கில். வெயிலுக்கெலாம் நம்மலாம் கொடை பிடிக்கிற ஆள் இல்லை, அப்படியே போகிறது. மழைன்ற ஒரே காரணத்தினால தான் இந்த ஒரு அம்ப்ரெல்லா வச்சுருக்கேன். ஸோ இதோட கலர் ஆக்சுவலி ப்ரிட்டியாக இருக்குல்ல. இப்போ வந்து இந்த ஜிப் இருக்குல்ல, முடிஞ்சிச்சு எல்லாமே. இந்த ஜிப் இருக்குல்ல, இதில் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி டிஷ்யூ கைஸ், இந்த மாதிரி 1-2 டிஷ்யூஸ் வந்து வச்சுருப்பதுவே வந்து காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர், வெட் டிஷ்யூ இல்லை, சும்மா நார்மல் டிஷ்யூ. மை ஃபேவரட் நெக் பேண்ட். ஸோ யா, இது என்ன பிராண்ட்னா வந்து போட்டோட பிராண்ட். இப்போ நான் இதுக்கு பின்னாடி ஜிப் இருக்குல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காசு இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் குப்பைங்க இருக்குது, சாக்லேட் கவர், அதுக்கப்புறம் டிக்கெட் வந்து எக்கச்சக்கமாக நான் வெளியே எடுத்து போடவே மாட்டேன், அது ஏனே தெரில. இந்த மாதிரி எப்பவுமே எவ்வளோ டிக்கெட் இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5 இவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி சும்மா ரேண்டமாக கொஞ்சம் காசு இருக்குது. இந்த மாதிரி பின் எப்பவுமே கைஸ், எப்பவுமே சேஃப்டி பின், ஒரு பேண்டெய்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க. பேண்டெய்டு இப்போ என் பேக்கில் இல்லை. சம்டைம்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு போவேன், ஞாபகம் வந்து நான் அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கி வைக்க மறந்துடுவேன். ஸோ எப்பவுமே வந்துட்டு பேண்டெய்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ்,
டிக்டாக் கிளிப்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க. சேஞ்ச் எப்பவுமே நிறைய வச்சுக்கோங்க சொல்லும். ஸோ யா இதுதான், இதுக்கு மேலே வேறு எதுவும் வச்சுருப்பேனான்னு எனக்கு தெரியல. பட் சம்டைம்ஸ் என்னோட ஸ்கெட்யூல் மாறும், அந்த கிளாஸ் ஒர்க் மாறும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மாறும். இதெல்லாம் தான் கைஸ் என்னோட பேக்கில் இருக்கேன். அண்ட் இந்த பேக்கை பற்றி சொல்லி ஆகணும், என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேக் இது. நான் வாங்கின ஃபர்ஸ்ட் ஹேண்ட்பேக் ப்ளஸ் என்னோட ஃபேவரட் ஹேண்ட்பேக் இது ஆயிடுச்சு. ரெட் கலரில் வாங்கினேன், எனக்கு பிடிச்ச கலரில். And I hope you guys like this video. If you do, let me know in the comment section. இந்த ஏர்பட்ஸ் போட்டு பேசுறது கொஞ்சம் நல்லா சவுண்ட் வந்து கிளியராக இருக்கான்னு சொல்லியும் மறக்காமல் சொல்லுங்கள். பிகாஸ் நான் பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும், உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன். நீங்கள் இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து ஃபாலோ பண்ணலன்னா ஐ வில் லீவ் த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். அங்கே போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். பட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஹால் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹால் வீடியோ பிளேலிஸ்ட்டை வந்து செக் அவுட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையுமே என்னோட ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். Until then, take care of yourselves. Love you all. Bye.